நாடு முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கண்கவர் வான வேடிக்கைகளுடன் களை கட்டின. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆட்டம் பாட்டத்துடன் கேக் வெட்டியும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். மராட்டிய மாநிலம் மும்பையில் உள்ள வணிக வளாகம், கேளிக்கை விடுதி மற்றும் பல்வேறு இடங்களில் கூடிய மக்கள் 2026 புத்தாண்டை உற்சாகத்துடன் கொண்டாடினர். கண்கவர் வான வேடிக்கையும் பொதுமக்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. புனேவில் வண்ண விதமான பலூன்களை பறக்கவிட்டு புத்தாண்டை நடனமாடிக் கொண்டாடினர். Hi, I'm Yulia and I'm from Poland. So this is the first time in Mumbai? Yeah, it's first time. In Mumbai, how are you feeling right now? It's really great. Obviously, it wasn't an obvious choice. We first wanted to go to Delhi, but then we decided to go to Mumbai, and we're so happy that we decided to, because it's a beautiful city. So awesome people are here, so nice to us, and we really love it. And spending the New Year in this city is just amazing. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் ஐரோப்பிய முதியவரின் உருவ பொம்மையான பப்பாஞ்சியை எரித்து 2026 வரவேற்றனர். அப்போது தனுஷின் பாடலுக்கு ஏராளமானோர் நடனமாடி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் திளைத்தனர். கொண்டாட்டங்களின் நகரமான கோவாவில் கண்கவர் வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டின. மக்கள் ஆட்டம் பாட்டம் என புத்தாண்டை கொண்டாடியதுடன் கேக் வெட்டி அதனை பகிர்ந்து கொண்டனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டின. பாலிவுட் பாடலுக்கு நடனமாடி மக்கள் உற்சாகம் அடைந்தனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் சிம்லா, மணாலி உள்ளிட்ட இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டின. இதேபோன்று ராஜஸ்தான், உத்தரகாண்ட், ஹரியானா உள்ளிட்ட நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் 2026 புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.